வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்க சோஷியல் மீடியால பாருங்க டோனர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த டோனர் போடுங்க, அந்த டோனர் போடுங்க, இந்த ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட். இந்த டோனரோட ரேட் எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது 600 ரூபாய், 1000 ரூபாய், 7000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபாய் இவ்வளவே பாட்டில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பாட்டில் நம்ம எவ்வளவு நாள் போட முடியும் இல்லைங்களா? சோ இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் கூட வாங்குறாங்களா? நிறைய பேர் வாங்குறாங்க. சரி, அப்ப அந்த மாதிரி வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஆனா வாங்க முடிஞ்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கெமிக்கல் பேஸ்டு போகாம ஹெர்பல் பேஸ்டு போறது நல்லது. ஹெர்பல் பேஸ்டு டோனரும் இருக்குல்ல, ஹெர்பல் பேஸ்டு டோனர் தான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சரி, வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்குங்க. இஞ்சி இருக்கு பாத்தீங்களா? நல்ல நான் ஒரு 50 எம்எல்க்கு நான் சொல்றேன். ஒரு 50 எம்எல் டோனர் ரெடி பண்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து அளவு சொல்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு, நல்ல இவ்வளோ பட்டை, இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல கிளைகள்லாம் இருக்கு, இந்த சைடு ஒரு கிளை, இந்த சைடு ஒரு கிளை இருக்குன்னா இவ்வளோ போதும், ஓகேங்களா? இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவிடுங்க, சின்ன 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 பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் அளவுக்கு, இப்ப ஸ்பூன் கணக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை எடுத்துட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு கப்பு தண்ணியில ஒரு 100 எம்எல் தண்ணியில போட்டு வச்சிடுங்க. போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும், மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டவ்ல ரொம்ப சிம்ல வச்சிடுங்க. சிம்ல வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இல்லைங்க, இஞ்சி வந்து நாங்க கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டோம், தண்ணி பத்தலைன்னா ஒரு 150 இல்ல 200 எம்எல் தண்ணி கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சுண்ட வச்சுக்கோங்க. 200 எம்எல் தண்ணி வச்சுட்டு அப்படியே சிம்ல வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு அப்படியே விடுங்க. கலந்து 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 ஸ்டிர் பண்ணி விடுங்க. நல்ல அந்த 200 எம்எல் தண்ணி அப்படின்றது ஒரு 100 எம்எல் சுண்டிடணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். 100 எம்எல் வந்த பின்னாடி அதை இறக்கி வச்சிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டுருங்க. ஜெல் போட்டு நல்லா கலந்துருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆறட்டும். ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு இது வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் போடணுமா? இல்லைங்க, நீங்க வெளியே போகும்போது அழகா போட்டுட்டு போகலாம். அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் பசையே இருக்காது. ஜஸ்ட் தண்ணி தானே, நல்லா ஆறிடும். இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி இல்ல வீட்டுல இருக்கும் போதே காலையில எந்திரிச்ச உடனே ஸ்ப்ரே பாட்டில்ல நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ஒரு லைட் மசாஜ், முடி எடுத்து 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 ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. லைட் மசாஜ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இது வந்து ஈரம் ஆயிடுமா? தலைவலி பிடிக்குமா? பிடிக்கிறதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. காரணம் என்ன? அதுல இஞ்சி இருக்கு இல்லைங்களா? இப்ப வெந்தயம் வந்து ஈரமாச்சேம்மா, வெந்தயம் ஈரம் தான், ஆனா இஞ்சி சூடு இல்லைங்களா? போடும்போது அது காம்பன்சேட் ஆயிடும். அதுக்கும் மேல இந்த சூத்தனிங் ஏஜென்டான ஆலோவேரா அதுல இருக்கு. ஆலோவேரா என்ன சொல்லுவாங்கன்னா குமரி அப்படிம்பாங்க. இந்த ஆலோவேராக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா இல்லாத காஸ்மெட்டிக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அதுல இருக்கு. அதே மாதிரி வெந்தயமும் வந்து பாருங்க, அதுல இருக்க அந்த குழன்னு ஒரு மியூசினஸ் ஃப்ளூயிட் அப்படிம்பாங்க. அது அது வந்து முடிய நல்லா போஷாக்கு பண்றத, முடிய ஃபிளஃபியா பிளம்பியா வைக்கிறத, முடி வந்து நல்லா வந்து புசு புசுன்னு இருக்க மாதிரி தெரியும் பாத்தீங்களா? முடி கம்மியே இருந்தா கூட தலரொப்பி இருக்க மாதிரி தெரியும். பொதுவா தலையில வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 முடி தான். முடி ரொம்ப சாஃப்டா இருக்கவங்களுக்கு 1,00,000 முடி இருந்தாலும் இந்த மண்டை தெரியும், ஸ்கேல்ப் தெரியும். முடி திக்கா இருக்கவங்களுக்கு 50,000 முடி இருந்தா கூட ஸ்கேல்ப் தெரியாது. அப்ப முடியினோட தன்மையை பொறுத்தே. ஆனா சாஃப்டா இருந்தா ரொம்ப அழகு. பட் இருந்தாலும் இந்த டோனரை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது பல ஆயிரங்களை நீங்க மீட்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து இயற்கை முறையில நம்ம முடிய பராமரிக்கிறது அப்படின்றது எப்பயுமே நல்லதுங்க. காஸ்மெட்டிக்ஸை காட்டிலும் நேச்சர் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோனர் நீங்க யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நாளுமா யூஸ் பண்ணணும், எவ்வளவு நாள்ல எங்களுக்கு ரிசல்ட் தெரியும்? நம்ம இந்த டோனரை டெய்லியே யூஸ் பண்ணணுங்க. டெய்லியே ஒரு முறை யூஸ் பண்ணணும். எவ்வளவு நாள்ல நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும்? ஏறக்குறைய 21 டேஸ் நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க. முதல்ல உங்க முடி நீங்க பாத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாருங்க. ரெகுலரா இப்ப இந்த 21 டேஸ் அப்படியே தலைவாரி பின்னிக்கலாம். தலை குளிக்கிற அன்னைக்கும் இந்த டோனர் யூஸ் பண்ணி அரை மணி நேரம் வச்சுட்டு தலை குளிச்சுக்கலாம். நீங்க எண்ணெய் போட்டு தலை குளிக்கிறீங்களோ, ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறீங்களோ, உங்களோட ரொட்டீன் என்ன, தலை குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரு நேரம் நம்ம யூஸ் பண்ணும்போது 21 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க முடியில நிறைய வித்தியாசம் தெரியும். குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வரும். அதே மாதிரி முடி வந்து நல்ல லக்ஷரா இருக்கும். முடியில வந்து நாங்க ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டோங்க. ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் பண்ணிட்டோம், டோன் பண்ணிட்டோம், கேர்ள் பண்ணிட்டோம், பர்மிங் பண்ணிட்டோம். முடியினோட ஒரு லக்ஸரே போயிடுச்சு, நாறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹேர்
ஹேர் டை நிறைய யூஸ் பண்ணாலும் முடி நாருமா இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட இது போடும்போது முடி நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமா மாறும், அழகா மாறும். அப்படின்றத விட ரொம்பவே ஆரோக்கியமா மாறும், உங்களாலேயே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிட்டு உங்க முடியில என்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை பார்த்து மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும். தேங்க்யூ.